அதுக்கப்புறம் பட்டன்ஸ். ஏன்னா ரெயின் ட்ராப் சென்சார் ஒரு டிஜிட்டல் சென்சார், அதனால் டிஜிட்டல் ஸ்விட்ச் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற சென்சர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் லாஜிக். பாசிட்டிவ் லாஜிக்னா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் மாற்றணும். இப்போ பாசிட்டிவ் லாஜிக்கில் வந்து என்ன கான்செப்ட் மாற்றணும், இந்த சர்க்யூட்டுக்கு வந்து நேம் என்ன, இப்போ நான் இந்த சிமுலேஷனில் இங்கே என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சுவிட்ச் கான்செப்ட் என்ன பண்ணியிருப்போம், 2 கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். சுவிட்சில் வந்து 2 கான்செப்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் நம்ம இங்கே வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணால் போதும். இந்த லாஜிக் வந்து என்ன லாஜிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த லாஜிக் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து 0 வோல்ட் அவுட்புட் வரும். 0 வோல்ட் அவுட்புட்டை வச்சு எங்கே என்ன பண்ணணும், சென்சார் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு, அப்போ ரெயின் டிடெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுங்க, டிரைவர் ரிலே சர்க்யூட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ அதுக்கு முதல் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ரிலே சர்க்யூட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் வந்து இண்டிவிஜுவலாக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, யாருக்காவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணுறேன். அது முன்னாடி ஐசி வந்து டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணேன். 332 வந்து என்ன பண்ணோம், கோட் வந்து பில்ட் பண்ணோம். இப்போ 332 டைம் கரெக்டாக ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணி ஃபைல் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாரேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் ட்ராப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி காமிக்க பாருங்கள்.